எல்லாரையும் சந்திக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருதம்ங்கிறது வந்து இயக்குனர் கஜன் அவர்கள் வந்து காட்டை இயக்குனர் நண்பர்கள் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி நண்பர்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படின்னு. அப்படிதான் அந்த கதையை கேட்டேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி, இது எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவங்க ஊர்லேயே ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் எடுக்கப்பட்டது. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் வந்து ரொம்ப உண்மையிலே எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அது ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸும். ஏன்னா அந்த ஊர்லேருந்து எடுக்கப்பட்ட இடத்துக்கு சரியான போக்குவரத்து கூட கிடையாது. அந்த இடங்களில் வச்சு நல்ல மலை பிரதேசத்தில் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஹீரோயின் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதிராஜாவுடைய சன் அவங்க படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இது வந்து கணவன் மனைவிக்கான ஒரு கதைன்னு தான் சொல்லலாம். இது வந்து ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் அது சமபந்தாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு பையன் நடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அவன் நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது, எங்கே அந்த பையன் வரலையா, இவரோட பையன் தான். முதல்ல வந்து என்னங்க அப்படின்னா, ஆக்சுவலி அவங்க சுற்றி கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் பிரேமில் வந்து அவ்வளோ இயல்பாக இருக்கு. நீங்கள் படமாக பார்க்கும்போது எப்படி இவ்வளோ தத்ரூபமாக நடித்தான் அப்படிங்கிறத அந்த பையனை பற்றி எல்லோரும் பேசப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய தூணா நான் எதிர்பார்க்குறது வந்து ரகுநந்தன் சார். அவர் கூட நடித்த படங்கள் எல்லாமே எனக்கும் அவருக்குமான படமே பொதுவாக அவர் நடித்தாலே, அவர் மியூசிக் பண்ணாலே வந்து அது நேஷ்னல் அவார்ட் மூவி. ஒரு நல்ல படங்களில் தான் அவர் மியூசிக் பண்ணுவார். இந்த படத்தை அப்படி ஒரு அற்புதமான படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு என்றாவது ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சிறந்த ஒரு கதை அம்சம்ல ஒரு நல்ல படம் அப்படின்னா அது ஆக்சுவலாக டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமாக கொண்டாடப்பட்டது. கிட்டத்தட்ட 45 விருதுகள் வாங்கியிருந்தது. அது மாதிரி இந்த படமும் ரொம்ப விருதுகள் வாங்குங்கிறது மீறி இது முக்கியமாக இப்போ சொல்ல வேண்டிய ஒரு படமாக இருக்குது. ஏன்னா கல்வியை பற்றி பேசப்படுது, விவசாயத்தை பற்றி பேசப்படுது. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம எப்படி நம்மளுடைய வரவு பார்க்குறது, அது வேறு யாரெல்லாம் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், அது எங்கெல்லாம் மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இது அவசியமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கே அது கேட்டதுக்கப்புறம் அதிர்ச்சியாக இருந்தது. இது உண்மையிலேயா அப்படின்னா, இந்த படத்திற்கு எனக்கு வாகன ஓட்டுநராக வந்தவர் அவர் லைஃப்பில் நடந்தது சார், என் லைஃப்பில் இப்படி நடந்தது சார் அப்படின்னா, அவர் இன்னும் அதை அந்த பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த ஊரில் நான் நிறைய பேரை பார்த்தேன். அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக என் கேரியரில் ஒரு பொதுவாக நல்ல படங்கள் அமையும். அது மாதிரி இந்த படமும் என் கேரியரில் ஒரு நல்ல படம் அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ரொம்ப சொல்லணும். அப்புறம் இதில் டெக்னீஷியன்ஸ் மித்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவர் இது கோ டைரக்டர் கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தோன்னா அவர் நடிக்க வைக்கலான்னு தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சினிமாவுக்கு வராங்க. அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து சினிமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல சினிமா